அன்புடன் எனது யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட பெரியர்களுக்கும் உண்மையில் இந்த ஜோதிடத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் தமிழ் அறிந்த நம் பெருமக்களுக்கு இந்த ஏழில் ராகு ஏழில் கேது என்ற அடிப்படையில் இது உண்மையில் என்ன செய்கிறது என்று சொல்வதற்காக வந்துள்ளேன். போன பதிவில் ஏழில் ராகு சொன்னேன். அதன் தொடர்ச்சி தான் இது ஏழில் கேது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த ராகுவும் கேதுவும் ஜோதிடத்தில் எப்பொழுது நுழைந்தது என்று பார்க்கும் பொழுது இது 15ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இது வர வேண்டுமே தவிர அதற்கு முன் எழுதிய நூல்களிலெல்லாம் இந்த ராகுவோ கேதுவோ கிடையாதுங்க. சரி, இந்த ராகு கேது அப்பொழுதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குனால், இந்த கேது என்பது வால் நட்சத்திரம், காமட்டுக்கு பேரு தான் கேது. அது சான்ஸ்கிரிட்ல அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு அந்த வால் நட்சத்திரத்தை தூமகேதுன்னு மாற்றிருப்போமே தவிர இந்த கேதுன்னா வால் நட்சத்திரம், ராகு என்றால் கிரகணத்தை பிடிப்பவர், கிரகணம். இந்த ரெண்டையும் வைத்து இப்பொழுது அந்த எக்லிப்டிக் பாயிண்ட், அந்த கிரகண புள்ளி சுற்றி கொண்டு வருகிறதுலவா, அவைதான் இந்த ரெண்டுமே. இதற்கும் பலன் சொல்லி அதுவும் ஜோதிடத்தில் வந்து இவருக்கும் இந்த இருவருக்குமே, இவருக்கு 7 வருடம் கேது திசை, இவருக்கு 18 வருடம் ராகு திசை என்று 120 வருஷம் கொண்ட விம்சோத்ரி மகா திசையில் இவர்களுக்கும் பங்கு கொடுத்து அதன் வழியாகவும் நாம் பலன் பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு முன் காலச்சக்கர திசை என்று ஒன்று இருந்தது. அதில் இந்த ராகு கேது திசை எல்லாம் இல்லை. சரி, எப்படியோ இருக்கட்டும். இதை உங்களுக்கு ஒரு செய்தியாக சொன்னேன். இதுபோல் நிறைய செய்தி உள்ளது ஜோதிடத்தில். ஜோதிடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இடைச்செறிகள் எக்கச்சக்கமாக உள்ளது. கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை, ஏன் என்று கேட்பதற்கும் ஆள் இல்லை. ஏனெனில் ஜோதிடத்தை ஜோசியர்கள் எழுதிவிட்டு எவராது ஒரு ரிஷி பேரை போட்டு விட்டு போய் விடுவார்கள், இல்லை அது எவராது ஒரு சித்தர் பேரை போட்டு விட்டு போய் விடுவார்கள். உண்மையில் சித்தரோ ரிஷியோ ஜோதிடத்தை உருவாக்கவில்லை. அவங்களுக்கெல்லாம் இது வேலையே இல்லை. அவங்க வேற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தத்துவ ரீதியாக டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. எது சரி, இங்கே நம்மளுடைய இந்து சமயத்தில் இருக்கிற மாதிரி நிறைய செய்திகள், அவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு போனவங்க. ஏன் இதே இந்த சைவ சமயமான இந்த திருக்காலகத்தி, இந்த திருநாகேஸ்வரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய தமிழர் கண்டுபிடிச்ச ரிலீஜன் இந்த சைவ ரிலீஜன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் சைவ கோயில்கள் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த கோயிலை உருவாக்குனது பூராமே, அதனால தான் நம்மளுக்கு தமிழ் நூலான அந்த சைவத்தினுடைய நூலான இந்த 12 திருமுறை வந்திருக்கும். இந்த 12 திருமுறை எல்லாம் என்னென்னா சைவத்தினுடைய மூல நூல். வேறு எந்த நூலுமே அங்கே கிடையாது. இதை பற்றி இன்னொரு நாளைக்கு சைவம்னா என்ன, வைணவம்னா என்ன, இந்துன்னா என்னன்றது விளக்குவோம். அது ஒரு நாளைக்கு போர்டு போடுவோம். இப்போதைக்கு நமக்கு ஜோதிட பிரச்சனை. இந்த ஏழில் கேது பிறந்த உடனே நமக்கு வந்து விடுகிறது. இங்கே ஏழில் கேது 60 கோடி பேர், இதே மீன லக்னத்தில் 5 கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நன்றாக ஒன்றை நீங்கள் கவனிக்க வேணும். நாம் ஜோதிடத்தில் நம்பிக்கையில் இருப்பதால், நம் மக்கள் நம்மளை நம்பிக்கொண்டு இருப்பதால் நாம் அவர்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். உண்மையில் நானே வருகிறேன், வேறு வழி இல்லை. யாராவது சொல்வார்களா, யாராவது இதை பற்றி பேசுவார்களா என்றால் இல்லை. ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பரிகார லீலைகள் தான் போய்கொண்டிருக்கிறதே தவிர தீர்வு ஒன்றும் இல்லையே. தீர்வு வேணும் அல்லவா? உங்களுக்கு கேது தோஷம் இருக்கிறது, நீங்க திருக்காலகத்தி போயிட்டு வாங்க. இந்த திருக்காலகத்தின்னா என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இது சைவ கோயில்ல ஒரு கோயிலுங்க. இது சைவ கோயில்ல ஒரு கோயிலுங்க. இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, திருக்காலகத்தி அழகாக எழுதியிருக்காங்க. காலத்தி, தேவார தலைப்பெயர் வந்து காலத்தி, தற்போதைய பெயர் திருக்காலத்தி. அங்கே இருக்கிறவர் காலத்திநாதர். அது வந்து ஞான பூங்கோதைன்னு சொல்லி அம்மாவுடைய பேர். அதைத்தான் அங்கே எழுதியிருக்கேன். திருக்காலத்தி, காலத்தநாதர்,
ஞான பூங்கோதை. இது அந்த ஈஸ்வரன் கோயில், அதாவது வந்து சைவ கோயில். எப்படி போய் பார்த்தீங்கன்னாலும் இங்கே மூலவர் இவர் தான், சைவ கோயில் தான், அங்கே லிங்க வழிபாடு இல்லை. அது ஞான பூங்கோதைன்னு சொல்லி அந்த அம்பாளுடைய பேர். தேவார பெயர் காலத்தி. அது பாம்பு கோயிலெல்லாம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு வந்து ஈஸ்வரன் கழுத்திலேயே பாம்பை போட்டிருப்பார். நம்ம அப்படித்தான் போட்டு நம்ம வணக்கம் செய்கிறோம். ஏன்னா பாம்பை கண்டு நம்ம பயந்தாளுகள்ல, பாம்புனாலே நமக்கு அலர்ஜிங்க. அதனால தானே அந்த காலத்தில், அதாவது வந்து முதலில் பாம்புகளை கண்டு, பாம்புகளை வந்து பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது, அந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கல், அந்த கல்லில் பாம்பு மாதிரி அடித்து ஒட்ட வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் பின்னாடி சிலை வழிபாடாக வரும், அது வேற. அது வச்சுட்டு போனோடனே அந்த இடத்துல பாம்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தான் நம்ம வந்து ஒதுங்கி ஒதுங்கி போய் தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்குறோம். அப்படி இருக்கிறப்ப இவங்க பாட்டுக்கு வந்து திருக்காலத்தி போனால் சரியாக வந்துடும் அப்படின்னா, அந்த காலத்தில் என்ன இருக்குது? சரி, அந்த காலத்தில் போய் சரியாக போயிருச்சா நிறைய பேருக்கு. என்கிட்ட வர்றவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் அங்கே போயிட்டு வந்தோம், எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் இந்த ஜோதிடர்கள் மனம் திருந்தலை, இன்னும் கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படலை, யாரும் பொண்ணு ஜாதகத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க, பையன் ஜாதகத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க. இது நல்லாவா இருக்குங்க? இந்த வார்த்தையே நல்லாவா இருக்குது? சரி, அது ஒரு கோயில். இன்னொரு கோயில் திருநாகேஸ்வரம். அதுக்கு நாகேஸ்வரம்ங்கிறது தான் வந்து நாகேஸ்வரம்னு அதுக்கு பேருங்க, தேவார பேர். அது திருநாகேஸ்வரம். அங்கே இருக்கக்கூடிய கடவுள் யாருன்னா சம்பகாரணியர் அண்டு குன்றாமுலை நாயகின்னு அந்த ஈஸ்வரன் கோயிலுடைய பேருங்க. இங்கே எவர் தாங்க இருக்கார். இப்போ தாங்க அந்த ராகு கேதுக்கெல்லாம் சிலையை வச்சுக்கிட்டு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாதுங்க இந்த கோயில். இந்த ரெண்டு பேருக்குமே இந்த சைவ கோயில்களில் இந்த நவகோள்கள் இருக்கு இல்லையா, நவக்கிரகம், அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. அதை வணங்க சொல்லி இந்த புக்கில் எங்கேயுமே போடலைங்க. இந்த தேவாரம், இந்த பன்னீர் திருமுறைன்னு சொல்லக்கூடிய இந்த சைவத்தினுடைய ஆதாரமான நூல், ஒரு இடத்துல கூட இந்த நவக்கிரக வழிபாடு, நவக்கிரக சிலையெல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த நவக்கிரக இப்போ இந்த சிலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் கோயில் சொல்லிட்டு இருக்காங்க, இருக்கட்டும். வழிபாடுகள் மனிதனுக்கு பயந்தவன் வழிபாடு பண்ணுவான். இந்த நவக்கிரக சிலையெல்லாம் அங்கே போகுது, அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சத்தியமாக அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாதுங்க. அங்கே இருக்கிறது பூராமே ஈஸ்வரன் கோயில் தாங்க. எல்லா கோயிலுமே நவக்கிரகம்லாம் ரோட்டில் தான் கிடக்கும், அதாவது வெளியே கிடக்கும். நவக்கிரகம்லாம் மூல விக்கிரகமாக போகாதுங்க. இது சும்மா நம்மளை போட்டுட்டு இங்கே போனால் உங்களுக்கு சரியாயிரும்னு சொல்லி அந்த புக்கில் எழுதுனதுனால இந்த ஜோசியர் என்ன பண்ணிவிட்டான், ஈஸியாக உங்களுக்கு தோசை இருக்குது, நேரம் அங்கே போயிட்டு வாங்க, தோசை சரியாக போயிடும். இதை சொல்கிறதா ஜோசிய வேலை? ஜோதிடர் வேலை என்ன வேலையாக இருக்கணும்? இது கல்யாணம் ஏங்க 7ல் கேது இருந்தால் கல்யாணமெல்லாம் ஆகலையா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 7ல் கேது இருக்கவங்க பிறந்துக்கிட்டு தானே இருந்தாங்க. அவங்கெல்லாம் நிம்மதியாக கல்யாணம் பண்ணி தானே வந்தாங்க. நாங்கள் ஏதோ உங்களோட நம்பிக்கைக்காக நாங்கள் இதை செஞ்சோம்னா, நீங்கள் என்ன சும்மா இருக்க மாட்டாமல் நீங்கள் தோஷமாக இருக்குன்னு சொல்லி புதுக்கதையை உருவாக்கி, இந்த தோஷத்துக்கு தோஷம் அது பெரிய பிரச்சனை. 7ல் கேது இருந்தால் அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் 2வது திருமணம் தான் வரும், திருமண வாழ்வு சரியாக இருக்காது. யார் சொன்னது? எங்கே சொல்லியிருக்கு? எத்தனை ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சிட்டீங்க? எத்தனை ஜாதகத்தை கொண்டு வந்து காமிச்சிட்டீங்க நீங்கள்? இல்லை அந்த புக்கை எழுதினவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்திருந்தால் அதுக்கு 7ல் இருக்க கேது வேலை செஞ்சுருப்பாரு. இந்த 7ஆம் பாவாதிபதி எங்கே போனார்? இந்த லக்னாதிபதி எங்கே போனார்? நடக்கிற தசாபுத்திநாதர்கள் எங்கே போனாங்க? அந்த பாவமெல்லாம் என்ன ஆச்சு? நம்ம அதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. இந்த 7ல் கேது இருந்தால் என்னங்க? கேது இருந்தால் என்னங்க? எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அல்லது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்குவம், அவ்வளோதான். இது வந்து ஒரு விரிவடைந்த சிந்தனையை தூண்டக்கூடிய பிளானட்டுங்கிறதுனால இந்த சன்னியாசியாக போகிறவன், வீட்டை விட்டு வெளியே போகிறவன், அந்த மாதிரி ஒரு குரூப் எல்லாம், அதாவது வந்து தன்னிலையை ரொம்பவும் யோசிக்கிறது, ரொம்ப அது மாதிரியான ஒரு மாதிரியான சிந்தனைகளுடன் கூடியவர். ஏன் அதை நம்ம ஏற்றுக்கலாம்ல? சன்னியாசிட்ட யாருமே வாழலையா? அந்த கால ரிஷிகள்கிட்ட பூரமே பத்தினிகள் வாழத்தானே செஞ்சாங்க. ஏன் இவங்ககிட்ட எல்லாம் வாழக்கூடாது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? சரிங்க, கணவன் மனைவி வாழ்வில் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தால் சரி, விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. எந்த பெண்ணு தான் கணவன் வந்து மோசமாக போகணும்னு நினைப்பா, இல்லை எந்த ஆண் தன் மனைவி மோசமாக போகணும்னு கொஞ்சம் விட்டு கொடுத்தா சரியாக போயிடும்.
தோஷம் அவ்வளவுதாங்க. இதுக்கு போய் கோயிலில் பரிகாரம் தேடி அந்த கோயிலை குற்றம் சொல்லி சும்மா அந்த கோயில் யாராவது வர சொன்னாங்களா? இன்னைக்கு கிளப்பி விட்டதுங்க. கடந்த 30-40 வருஷமாக இதெல்லாம் கிளப்பி விட்டது. இந்த கோயிலெல்லாம் கட்டி 500-600 வருஷம் ஆகிப்போச்சுங்க. 500-600 வருஷம் ஆனதுங்க. இந்த கோயில்களையும் விளக்கு போடக்கூட ஆள் கிடையாதுங்க. பாவமுங்க. அங்கே இருந்த அந்த கோயிலை நம்பி வாழ்ந்தவங்கலாம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஏதோ கோயிலை நம்பி ஏதோ போகிற மக்கள் நம்ம பணம் கொடுக்குறோம் வாரம். அது என்னங்க பர்டிகுலராக இந்த கோயிலுங்க? எல்லாமே ஈஸ்வரன் கோயில் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஈஸ்வரன் கோயிலுமே ஒன்று தாங்க. நீங்கள் சொல்கிறீங்க திருநாகேஸ்வரம்னு. கும்பகோணம் மெயின் ரோடு போனீங்கன்னா இடது பக்கம் கும்பேஸ்வரர் கோயில் இருக்குங்க, வலது பக்கம் நாகேஸ்வரர் கோயில் இருக்குங்க. இதே பேர் உள்ள நாகேஸ்வரர் கோயில் வலது பக்கமும் ஒன்று இருக்குங்க. அது கேட்டால் அது நாகேஸ்வரர் கோயில், இது கும்பேஸ்வரர் கோயில் அப்படின்வாங்க. அதனால் நிறைய கோயில்கள் நிறைய பேர்கள்லாம் வரும். இது ஈஸ்வரன் சம்மந்தப்பட்ட, அது சமயம் சம்மந்தப்பட்ட விஷயமுங்க. நம்ம அதுக்கெல்லாம் ஒரு இதுங்க. அது என்னங்க பர்டிகுலராக அந்த இடத்துலலாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கெல்லாம் ஈஸ்வரன் தான் இருக்காருங்க. முழு மூச்சாக ஈஸ்வரன் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் போய் பக்தியோட கும்பிட்டுட்டு வரலாம், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு போனால் எனக்கு சரியாயிரும் பரியாயிரும் ஜோசின்னு சொல்லி அனுப்புறீங்க பாருங்க, அது பொய்யுங்க, அது தப்புங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் அங்கே பரிகார ஸ்தலமெல்லாம் கிடையாதுங்க. எப்போதுமே நம்ம ஏங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு இப்போ போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டா இருக்கிறது, இது பிறந்ததுக்கு பாவம் பண்ணதுனால நீங்கள் பிறந்தீங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்புங்க. நாம் எப்போங்க பாவம் பண்ணோம், எப்படிங்க பாவம் பண்ணோம்? ஏங்க இது பாவம் இது புண்ணியம்னு யாருங்க பிரிக்கிறா? இது தவறு இது சரின்னு சொல்லி யார் பிரிக்கிறா? நம்ம மனசுக்கு சரியாக இருக்கிறத செஞ்சுவிட்டோம்னா உடனே நீங்கள் எத்தனையோ குற்றவாளிகிட்ட போய் கேட்டிங்கன்னா என் மனசுக்கு சரியாக இருந்துச்சு செஞ்சேன்னு தானே சொல்கிறான். அவனுக்கு அது சரிங்கிறானே. அதனால் நான் அந்த பாவ புண்ணியத்தை பற்றி பேசலை. பிறந்தது குற்றமா? லக்னத்துக்கு 7ல் கேது இருக்கிறது ஒரு பெரிய குற்றமா? அந்த குற்றத்துக்காக போய்கிட்டு நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க. பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு பாவம், அதனால தான் உங்களுக்கு கேது தோஷம் முடிச்சு. எனக்கு ஏது பூர்வ ஜென்மம்? நான் எப்படி பூர்வ ஜென்மத்துக்குள்ளே வந்தேன்? அதை என்ன நீ போய் பார்த்தீங்களா? இல்லை இவங்க யாராவது பார்த்தாங்களா? அது நம்பிக்கை சார்ந்த விஷயம். போன ஜென்மம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை அடுத்த ஜென்மம் எப்படி வரும்னு யாருக்காவது புரியுமா? இதெல்லாம் சமயம் சார்ந்த நம்பிக்கை, மனிதனை ஒழுக்கப்படுத்துவதற்காக சமயத்தில் சொல்லப்பட்ட செய்திகள். இதை போய் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு நீங்கள் ஒரு தோஷம் செஞ்ச பாவம், யார் தோஷம் யார் பாவம்? ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் பாவம் செய்யறதா இருக்கா மனிதர்கள்? இது கேது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இது மாதிரி அதாவதுங்க, நீங்கள் மக்களே நான் உங்களை ஒன்று கேட்குறேன், கோச்சிக்கிறாருங்க. சரி செய்வது ஜோதிடத்தினுடைய வேலையே கிடையாதுங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. சரி செய்கிறது ஜோதிடத்தினுடைய வேலையாக இருந்தால் எதுக்குங்க நம்ம ஆஸ்பத்திரி, எதுக்குங்க சிறைச்சாலையெல்லாம் நமக்கு தேவையில்லையேங்க. எல்லாத்தையும் இங்கேயே சரி பண்ணிட்டு போயிடலாமே. ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்னு தான் சொல்லுது. எதிர்காலம் மட்டுமே பேசக்கூடியது தான் ஜோதிடம். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 120 வருஷத்துக்கு எதிர்காலம் போட்டுடலாம். இதில் கண்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பிழைச்சிருந்தால் அடுத்த புத்திக்கு போகும், பிழைக்கலைன்னா போயிடும். ஒருத்தர் சொல்கிறார், இறந்த உடனே ஜாதகத்தை கொண்டு நீங்கள் ஆற்றுல போட்டுடணும், குளத்தில் போட்டு இறந்த ஜாதகம். ஏன் அந்த இறந்த ஜாதகத்தை திடீர்னு எடுத்து பார்த்து இவர் பலன் சொல்லிட்டு இருப்பார் ஜோசியர். உடனே அவங்கள அவர் இறந்து போயிட்டாரு, இவங்க பாட்டுக்கு அந்த பலனை சொல்லிட்டு இருக்காங்க. பலன் சொல்கிறதாங்க வேலை, இறந்ததெல்லாம் அங்கே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் இப்போ காலக்கணிதமும் கிடையாது. இப்போ எல்லாம் டாக்டர்கள் யாரையும் இறக்க விடுறதே கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்காங்க. எனும் பொழுது நாம் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கேது என்ன ஒத்துக்குவோம், அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒத்துக்குவோம். இது கொஞ்சம் விரிவடைந்த தன்மையில் சிந்திக்கக்கூடிய பிளானட்டு. கொஞ்சம் நான் என்னுடைய சிந்தனையை கேளுங்கன்னு சொல்கிற பிளானட்டு. அதனால் என்ன கெட்டு போச்சு, கேட்டுட்டு போகிறோம். அது பிடிவாதம்னா இது அப்படித்தான், தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. இதில் தயவு செய்து இதே மாதிரி இவங்கள மாதிரியே ராகு கேது இருக்கவங்களுக்கு தான் செய்யணும். இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஜோசியர்களுக்கு என்ன, அவரவர் பெரிய ஜோசியர். ஒரு புக்கு எழுதுனா பெரிய ஜோசியர், ஒரு விஷயத்தை சொன்னால் ஜோசியர். எதுக்கு, என்ன ஆய்வு, என்ன செஞ்சோம், இது நடக்குமா? உண்மையிலேயே ஜோசியர்கள்டே கேளுங்களேன். உண்மையிலே இந்த பொண்ணுக்கு 7ல் கேது இருந்தாலும் மற்ற கோல்லாம் நல்லா இருக்குங்க, தோஷமே இல்லைங்க. ஆனால் நான் சரின்றேங்க, அந்த ஜோசியர் மாட்டேங்கிறாங்க. அவன் போனால் அது அது நாக தோஷம், அது கலத்துற தோஷம்ங்கிறாங்க.
தெரியுதா? இப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்கள் வாடிக்கையாளருக்கு வரும்பொழுது மாத்திரம் அந்த ஜோசியர் சரியில்லைன்றது. நீங்கள் என்ன மற்றதுன்னா படாருன்னு வேணாங்க அப்படின்னு நீங்களே தோஷம் சொல்கிறது. எதுக்கு சொல்கிறது? இல்லாத தோஷம் நமக்கு என்னத்துக்கு? இது என்ன பெரிய என்ன 2 கல்யாணம் 3 கல்யாணம் தர்ற தோஷமா? இதுவே இல்லாமல் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த தோஷமாக செய்யும் ஜோதிடத்தில் அது ஒன்று மாத்திரமா சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்க. இங்கே இந்த பரிகார ஸ்தலத்துக்கே அனுப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன வேலை? மக்கள் போய் நாங்கள் என்கிட்ட நான் திருக்காலத்துக்கு போய் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன், என் பொண்ணுக்கு தோஷம் இல்லை, ஆனால் கல்யாணம் ஆகலை. ஏங்க கல்யாணம் நீங்கள் போய் ஜோசியிட்ட போனோடனே கல்யாணத்துக்கு போய் இல்லாட்டி பொண்ணு வச்சுருக்கவங்க ஆமாம் மாப்பிள்ளை வச்சுருக்கவங்ககிட்ட பரிகாரம்லாம் பண்ணியாச்சுங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னா யார் ஒத்துக்கிறா? யாரும் உங்களை ஒத்துக்கிட்டா? கேள்வியாக தான். அப்படிங்கிறப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசாமல் ஒரு நல்ல ஜாதகத்தை பண்ணுவோம். எப்படி நல்ல ஜாதகம் எப்படி வரும்? நான் தான் ஏற்கனவே நல்ல ஜாதகம் போட்டேன். எந்த கோள்களுமே இல்லைனாக்கா அது நல்ல ஜாதகம். இந்த 2 பேர் இங்கே தான் இருக்க மாட்டான், வேறு எந்த கட்டத்தில் இருப்பான்ல? சூரியன் செவ்வாய் சனியும் இருக்கும்ல. அப்படிங்கிறப்ப இயற்கையிலே தீய கோள்கள் நம்ம கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எதுக்கு நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்? ஆகா இது பாவ ஜாதகம், இது புண்ணிய ஜாதகம். ஜோசியர் என்னமோ பெரிய கண்டுபிடிச்சாரு. பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம் 5 பிளானட்டுங்க உள்ள மொத்தத்துக்கு தீய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுன்னு 5 பேரை உள்ள போட்டோம். அவங்க செய்யாத பாவத்தை அவங்க செய்ய போறாங்க. நல்லா நமக்கு அதாவதுங்க எப்பயுமே ஒன்று சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க. இயற்கையிலேயே 5 பாவ கோள்கள் உள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்கு. பாவ செயல்களை செய்யும் கோள்கள் மிகப்பெரிய பாவ செயல்களை செய்கிறார். சூரியன் அனைத்து செய்திகளுக்குமே அனைத்து விஷயங்களுக்கும் கையெழுத்து போடக்கூடிய சிக்னேச்சர் அத்தாரிட்டி. அவர் போடுறது பூராமே அந்த 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 நாட்டு மேலே சண்டை போடுங்கன்னு சூரியன் தான் கையெழுத்து போடணும், செவ்வாய் தான் சண்டை போடணும், சனியன் தான் போய் பூரா பெரும்பு இது கொலை பண்ணவே எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பொருள் அந்த நாட்டினுடைய பொருளெல்லாம் சனியன் தான் தூக்கிட்டு எடுக்கணும், ராகு தான் மொத்தத்துக்கு கொள்ளையடிக்கணும், கேது தான் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்க ஒரு நாடுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு நாட்டில் போர் தொடுக்கணும்னா அதுக்கு சூரியன் தான் கையெழுத்து போடணும், செவ்வாய் தான் இராணுவம் அவன் தான் போய் சண்டை போடணும், இந்த சனியன் தான் திருடன். இவன் என்ன பண்ணுவான்னா இருக்கிற பொருளை பூரா எங்கே இருக்குன்னு திருட ஆரம்பிப்பான். ராகு மிகப்பெரிய கொள்ளைக்காரன், அந்த ஊரவே கொள்ளையடிப்பான், அந்த அந்த நாடவே கொள்ளையடிக்கிறதுக்கு ராகு ரெடியாடுவேன். கேது இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கற்பழிக்க வைக்கக்கூடிய ஒரு கோள். கற்பழிக்கிறதுன்னு கிடையாது, ஏகப்பட்ட அல்சாட்டியம் பண்ணக்கூடிய கோள்கள் தான் இந்த 5 பேருமே. இப்படித்தான் நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லி இருக்கிறோம். எனும் பொழுது இந்த 5 கோள்களும் இந்த கட்டத்தில் எங்கே இருந்தாலும் பாவம், எப்படி இருந்தாலும் பாவம், எந்த பாவத்தில் இருந்தாலும் பாவம்னு வச்சுதான் எங்களுடைய ஜோதிடத்தினுடைய உண்மை பலன்களை வெளியே கொண்டு வர பார்க்குறோம். அது நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கவும் செய்யும். ஏன்னா நாங்கள் விதிகளை போட்டு அந்த வேலையை செய்கிறோம். எனும் பொழுது இவங்க தனியாக ஒரு கேது மாத்திரம் இருந்தால் பாவ ஜாதகம் எப்படிங்க பாவ ஜாதகம் வரும்? எதுங்க பாவம்? யாருங்க அந்த பாவத்துக்கெல்லாம் வழி கொடுத்தா? தப்புங்க. நாம் ஒருத்தவங்களை அறிந்து சொல்லணும். அறியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இன்னொருத்தவங்களை பழிய போட்டு அது பாவ ஜாதகம், அந்த பொண்ணு சரி இருக்காது, அதை நம்ம கல்யாணம் பண்ண வேணாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அது நமக்கு ரொம்ப தவறுங்க. இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன்னு என்னென்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த 7ல் இருக்க கேதுவை பொறுத்த வரைக்கும், நாங்கள் தொடர்ச்சி 7ல் ராகுல சொன்ன விஷயந்தான். அத்தனை விதிகளையும் பார்த்து தாங்க செய்யணும். பொதுவாக இவங்கெல்லாம் பெரிய தோஷம் தரக்கூடிய ஆளுகளே கிடையாதுங்க. ராகு கேதுக்கு எதுக்குங்க தோஷம் தரணும்? சனியனை விட தோஷம் தர்றது யாரும் இல்லை, செவ்வாயை விட தோஷம் தர்றது யாரும், அதை விட சூரியன், எல்லாருமே தோஷம் தரக்கூடிய கோள் தான். இதுக்கு அந்த நற்கோளான குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இவங்களோட சேர்ந்தோ இல்லை இவங்க வீட்டுகளில் போய் இந்த கோள்கள் இருந்தோ அல்லது கலந்தோ இருந்தால் உண்மையிலே தோஷமெல்லாம் இல்லாமல் போயிடும். அது தோஷம் இல்லைங்கிற சொல்கிறதுக்கெல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஜாதகமாக நான் போடத்தான் போகிறேன். இதை மக்கள் நீங்கள் பார்த்துத்தான் ஆகணும். முதல்ல பயப்படாதீங்க. இந்த ராகுகேதுவே இருந்தாலும் எதிர்த்தாப்புல வர்ற பையனுக்கு அல்லது பொண்ணுக்கோ நல்ல தசாபுத்தி நடக்குது, நல்ல பாவ தொடர்ச்சியில் தசாபுத்தி நடக்குதுன்னா திருமணம் செய்யுங்க. நம்ம ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. ஏங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அந்த பொண்ணுக்கு 7ஆம் பாவாதிபதி, இப்போ இது ஒரு பொண்ணு ஜாதகம்னு வச்சுக்குவோம். இந்த பொண்ணுக்கு 7ஆம் பாவாதிபதியான இந்த புதன் நல்ல இடத்துல இருக்கிறான்னு வைங்க, எப்படி பார்த்தாலும் நல்ல மாப்பிள்ளை தானே வரப்போறாரு. இந்த பொண்ணுக்கு தசை சுமாரான தசையாக நடக்குதுன்னு வைங்க,
அப்போ அந்த மாப்பிள்ளையோட சுமாரான பலன்களை தானே இந்த பொண்ணு அனுபவிச்சாகணும். என்னங்க இது காலத்தை சொல்லிட்டு போகிறத விட்டுப்புட்டு எதிர்கால வாழ்க்கை இப்படித்தாங்க இருக்கும், என்னென்ன மாதிரி இருக்குங்க, இவ்வளவெல்லாம் மாற்றம் வரும், இந்த டயத்தில் இது நடக்கும், இந்த காலத்தில் இது நடக்கும்னு சொன்னால் நல்லா இருக்குங்க ஜோதிடம். இவங்க படுத்துகிற பாடு இருக்கு, பரிகாரம் அது தோஷம் எல்லா இருந்தால் 2 மனைவி, அவர் மனைவியோட வாழ மாட்டார். யார் சொன்னா? அவங்களுக்கு நீ அட்வைஸ் பண்ண வேணாமா? ஒரு அக்செப்டன்ஸ், அது என்ன செய்யும்னு தெரியுது. பிடிவாதமாக இருப்பாங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் தோஷம், அந்த தோஷம் இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்துங்க ஈஸ்வரன் சைவ கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு இன்னைக்கு தாங்க மக்கள் போய்கிட்டு இருக்கா. அதுவும் இந்த திருமண பொருத்தம் இருக்கு இல்லைங்களா, இது கடந்த 100 வருஷங்களாத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்த்தா திருமண பொருத்தம் பார்க்க முடியாம அது ஒரு டாப்பிக்கில் வரேன். அந்த 10 பொருத்தம் சொல்லி வச்சோமே, அந்த 10 பொருத்தமும் நாம நட்சத்திர பொருத்தமுங்க, விவாக நாம நட்சத்திர பொருத்தமுங்க. இன்னைக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப குழம்பி போயிருக்கோம். இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குங்க. தயவு செய்து சொல்கிறேன், பாவ ஜாதகம், இது தீய ஜாதகம், இது தோஷ ஜாதகம், இது நாக தோஷம், கலத்தர தோஷம், அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், இவங்களை கல்யாணம் பண்ணுங்க. வேகமாகவே நல்லா கவனிக்கணும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் ஒரு பெண்ணு பூப்படையறதுக்கு முன்னாடியும் பூப்படைஞ்ச கொஞ்ச நாளையும் திருமணம் ஆச்சு. அப்பெல்லாம் ஜாதகமாக எழுதிட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி எல்லாருமே நல்லா தானே இருந்தாங்க. ஏங்க இந்த ராகு கேது தோஷத்தை போட்டுட்டு இன்னைக்கு மக்களை போட்டு ராகு கேது இருந்தால் தான் சரியாக வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தயவுசெய்து தோஷமெல்லாம் கிடையாதுங்க. இந்த பாவாதிபதி என்னன்னா அப்படிலாம் நிறைய கோள்கள் இருக்குது. நான் இதையே கேது 7ன்னு போட்டு சொன்னேன்னா இந்த கோயிலுக்கெல்லாம் போக சொல்கிறாங்க. கேது இப்படி எல்லாம் இருக்குது. உண்மையிலே இது வந்து திருநாகேஸ்வரம், நாகேஸ்வரம்ன்ற கோயில். நாங்கள் ஈஸ்வரர், அங்கே இருக்கிறவர் சம்பகாரணியர்னு அந்த ஈஸ்வரனுக்கு பேர். அம்மாவுக்கு குன்றாமுலை நாயகி. திருக்காலத்தி காலத்தநாதர் ஞான பூங்கோல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புறா ஈஸ்வரன் கோயில், பாம்பு கோயிலெலாம் கிடையாது அது. அதனால் நீங்கள் அங்கே போனால் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி அந்த கோயிலெல்லாம் திட்டாதீங்க. அந்த கோயிலுக்கு இன்னைக்கு தான் நம்ம போக சொல்லிட்டு இருக்கோம். அது நம்ம ஜோசியங்க. அவன் ஜோசியம் தெரியாதுல்ல. ஜோசியம் தெரிஞ்சால் அவன் அமைதியாக கேட்க. நான் ஏன் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன்ல, ஆமாம் இந்த கோயிலை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமானா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த புக்குனாலே என்னன்னு தெரியாது, பன்னீர் திருமுறைனா என்னன்னு தெரியாது, சைவம்னா எது, அது எப்படி உருவாகுது, அது எப்படி உருவாச்சு, அதனுடைய வரலாறு என்ன தெரியாது. எப்பயுமே இந்த சமய வரலாறுகளை பேசும்போது நிறைய விஷயம் இருக்குது உள்ள, பழைய கதையெல்லாம் வரும். அதை பற்றிலாம் இன்னொரு டாப்பிக்கில் பேசுகிறேன். தயவுசெய்து பாவஜாதகம்லாம் ஒதுக்க வேண்டியது இல்லை. இந்த பாவஜாதத்துக்கு அந்த பாவஜாதம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த அந்த காலத்தில் சொல்லுவாங்க செவ்வாய் தோசைக்கு செவ்வாய் தோசை. யார் என்ன ஆச்சு செவ்வாய் தோசம், அதை ஒன்றும் அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன். என்ன அதெல்லாம் சரியாக போச்சா? ஏங்க இதெல்லாம் நம்ம தானேங்க பார்த்துட்டு இருக்கோம். இது தெரியாமையே 700 கோடி மக்களில் 7 கோடி பேர் தாங்க பார்க்குறோம், 7-8 கோடி பேர் தாங்க இதை பார்க்குறோம். மீதி யாருக்குமே இந்த அறிவு கிடையாதுங்க. அவன் கல்யாணம் பண்ணி அனுபவிக்கத்தானேங்க செய்கிறான். எனக்கு இந்த 7ல் கேது இருந்தாலும் 7ஆம் பாவாதிபதி கெட்டு போனால் எப்படி கல்யாணம் பண்ணாலும் என் மனைவிக்கு நான் பிரச்சனை கொடுக்குறவனா தானே இருப்பேன். அப்படிங்கிறப்ப என்னங்கிற பலனை நல்லா கேளுங்க. ஜோசியத்தை எழுதி வாங்குங்க. என்ன விஷயம்னாலும் எழுதி வாங்குங்க. நீ கையெழுத்து போட்டு கொடு, நீ ஜோசியர் தானே, நாளைக்கு இது சரியா இல்லைன்னா உன்னே தான் வந்து கேட்பேன் சொல்லுங்க. ஜோதிடரை கண்டு பயப்படாதீங்க தயவு செய்து. அவர் ஒன்றும் பில்லி சூன்யம் வச்சிருவாரு, செய்வினை வச்சிருவாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் வைக்கலாம் முடியாதுங்க. பில்லி சூன்யம், பேய், பிசாசு அதெல்லாம் நம்பாதீங்க தயவு செய்து. அதெல்லாம் வேற நடவடிக்கைக்காக வர்றதுங்க. அது மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக இவங்க நம்மளே கிரியேட் பண்ணதுங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, கடவுள் இருக்காருன்னா சாத்தா இருக்கணும். எப்போ பேய் இல்லையோ அப்போ கடவுள் இல்லாமல் போயிடும். எப்பவுமே 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் இந்த சந்தியா வந்தனம்ங்கிற இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விஷயத்தில் அதில் பேசியிருப்பேன் அந்த டாப்பிக்கில். நான் சொல்கிறது என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா போய் ஜோசியத்தை போயிட்டா கண்டு அதெல்லாம் பயப்பட வேண்டாம். காசு கொடுக்குறோம்ல, இந்த 50 ரூபாய்க்கு ஜோசியம் பார்த்தேன், 100 ரூபாய்க்கு ஜோசியம் பார்த்தேன்னா அவர் அப்புறம் 10,000 ரூபாய்க்கு அவர் பில்லை போடத்தான் தீவார், பரிகார பில்லை. கொஞ்சம் நல்லா காசு கொடுங்க. விவரம் நீ படிச்சிருக்கியா, உனக்கு விவரம் தெரியுமா, எழுதி வாங்குங்க. கூட்டம் போட்டு உட்காந்துருக்காங்க, வரிசையாக போனால் அவர் சொல்லிடுவார், நடந்ததெல்லாம் சொல்லிடுவார். நடந்ததெல்லாம் எப்படி சொன்னார்? ஏங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே 2 அண்ணன் 3 தம்பி சொல்ல முடியுமா? அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு டாப்பிக்கில் கண்டிப்பாக சொல்லத்தான் வேணும். வேறு வழி இல்லைங்க, நாங்கள் வாழணும்ல.
நாங்கள் பூரா ஆராய்ச்சி பண்ணி படிச்சுக்கிட்டு பார்த்தா பூரா பொய்யா இருக்குங்க ஜோதிட உலகம். கல்யாணம் பண்ணி நம்ம கொடுத்தா இது தோஷங்கிறான். தோஷம்தான் இல்லைன்னு சொல்ல, தோஷத்துக்கு ரெமடி உள்ளே இருக்கணும், கட்டத்துக்குள்ளதான் ரெமடி வரணும். இந்த இதுக்கெல்லாம் இதெல்லாம் ரெமடி கிடையாதுங்க. இந்த கட்டத்துக்கும் இந்த கோயிலுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. இந்த கோயில் இந்த புக்கில் எங்கேயாவது நவகிரகம்னு எழுதியிருக்கா பாருங்க, எழுதியிருக்காங்க. நவகிரக ஒர்ஷிப்பில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போட்டுக்கிட்டு. கோயிலுக்கு ஆள் வரல, வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்படுதுங்க. அதுக்கு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ போகுது. இந்த கோயிலெல்லாம் அது பாட்டுக்கு வாழுங்க. அதுக்கு கட்டளை உண்டு, அதுக்கு என்னென்னமோ உண்டு, மகமே உண்டு, கோயில் நிலம் உண்டு, நிறைய வச்சுருக்காங்க. இவங்களாம் இது வேற கதை. இந்த கட்டத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. இது ஒரு இடத்துல கூட இருந்தா நீங்க பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு இடத்துல கூட எந்த புக்கு ஜோதிட புக்கு எடுத்தாலும் பழைய புக்கில் ஒரு இடத்துல உள்ள கோயிலும் சொல்லியிருக்காரு, பரிகாரமும் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுதுகிற புக்கில் எல்லாம் பரிகாரங்களும் பலன்களும் ஒருத்தர் புக்கு போடுறாங்க. நல்லாவா இருக்குங்க? தயவு செய்து மக்களை ஆதரவு கொடுக்கறது எது என்னன்னு பார்த்து செய்யுங்க. நாங்கள்லாம் ஜோதிட பலன்களும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஜாதக பலன்களும் கரெக்டாக இது இப்படித்தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இதுக்கு நிறைய இந்த 7ஆம் பாவம் வெறும் கேதுவால் பாதிக்காதுங்க. எடுத்த உடனே கேது தோஷங்க வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் போறாருன்னா அவருக்கு ஒரு 100 ரூபாயை கொடுக்கணும். எவ்வளவு நீங்கள் ரூபா கொடுப்பீங்களோ அது தெரியாது. கொடுக்கும் போது அவரை விட்டு வெளியே வந்துடுங்க, ஜோசியரை மாற்றிடுங்க. தோஷம் சொல்கிற ஜோசியர் நமக்கு வேண்டாம். தோஷம் இருக்கத்தான் செய்யும், அது ரெமடி ஆகுமா ஆகாதா விளக்கம் கேளுங்க. போன உடனே ஒரு பார்வை பார்த்து தூக்கி போறாருன்னா வேண்டாம். தயவுசெய்து மக்களே, 7ல் கேது 7ல் ராகு இருந்து கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க ஏற்கனவே 120 கோடி மக்கள்ல குழந்தைகளை விட்டுட்டீங்கன்னா 110 கோடி மக்கள் அல்லது 100 கோடி மக்கள் கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக தான் இருக்காங்க. நல்லா பிடிக்கணும். இது ஒரு 60 கோடி, அது ஒரு லக்னமாக மாற்றினா அது ஒரு 60 கோடி. புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் பாருங்க. ஜாதகம் நீங்கள் எப்போ போனாலும் ஜாதகம் எப்படின்னு கேளுங்க. ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் பலாபலன்கள் எப்படின்னு கேளுங்க. அது போதும். அதை கேட்டு கல்யாணம் பண்ணுவோம். தோஷம் சொல்லி எல்லா இடத்துக்கும் போக சொல்லி அதையும் ஐயோ ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகுது. இங்கே வந்துட்டு 33 வயசு ஆச்சு சார், என்னை யாரும் கல்யாணம் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க சார். எங்கே போனாலும் இந்த ஜோசிய தடை, அந்த தடை, இந்த தடைனே வருது சார். நீங்கள் கொஞ்சம் பேசக்கூடாதா? உண்மையிலே அவங்கள மாதிரி ஆளுகளுக்காகத்தான் நானே பேசுகிறேன். வேறு வழியில் ஒருத்தர் இதை பேச மாட்டாங்க. என்ன பேசுனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. ஆனால் எனக்கு இதை பற்றின நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் சொல்லுவேன். கேதுனா என்ன, ராகுனா என்ன, எப்படியெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு, அது எப்படி உள்ளே வந்தது, அது எப்படியெல்லாம் நாங்கள் திரும்ப ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ஒரு காரகத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்போம். கேது இன்னைக்கு இந்த காலத்துலலாம் இந்த கேதுக்கு சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டு தான் இருப்போம். அதை நாங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு யூக பலன் வரட்டும். தயவு செய்து சொல்கிறேன், ராகு கேது தோஷம்னு சொல்லி ஜாதகங்களை ஒதுக்காம நல்ல ஜாதகத்தை ஒரு 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 தோஷம் சொன்னால் ஒரு நல்ல ஜாதகத்தை கல்யாணம் பண்ணலாம், தப்பே கிடையாதுங்க. அவருக்கு 7ஆம் பாவாதிபதி கெட்டு போயிருந்துச்சுன்னா இவர் கல்யாணம் பண்ணலாம்ல. 7ஆம் பாவாதிபதி அவருக்கு கொஞ்சம் 8ல் இருக்கு. எங்கள் மனைவியால் துன்பம், சரி இந்த மனைவியால் கல்யாணம் பண்ணுவீங்க, தப்பு ஒன்றும் வராது. ஏன்னா இதெல்லாம் துன்பமாக தரப்போகுது, கொஞ்சம் பிடிவாதமாக இருக்குங்க, இருந்துட்டு போகுதுங்க. யாருக்கு என்னங்க குறை? என்னங்க நம்ம வாழ்றதே, ஆண் வாழ்றது பெண்ணுக்காக, பெண் வாழ்றது ஆணுக்காக. எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னா சொல்ல முடியாதுங்க. காலகட்டம் வரும் பொழுது, ஆசாபாசங்கள் வரும் பொழுது, அந்த அன்பு பண்புகள் வரும் பொழுது நடக்கக்கூடிய செய்திங்க. அதனால் ஜோதிடத்தில் இந்த தோஷம் சொல்கிறதெல்லாம் உண்மையிலே ஏற்புடையது அல்லங்க. தோஷம்தான், அது வேறு. அது என்ன தோஷம் தரும்? பிடிவாதத்தை தரும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டா சரியாயிடும். ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த 2 திருமணம் 3 திருமணம் அதெல்லாம் கிடையாதுங்க. தயவுசெய்து கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த தொடர்புல இந்த டாபிக் சம்மந்தமாக இனிமேல் பேசத்தான் போகிறேன், மக்களுக்கு இதை சொல்லத்தான் போகிறேன். தயவுசெய்து பாருங்கள். பார்க்கும் நேர்களை தயவுசெய்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் ஆகுங்க. ஏன்னா ஜோதிடத்தை பற்றின பல விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பேசுங்க. யாரும் எனக்கு ஏதாவது சம்மந்தமாக வேணும்னா என்னுடைய வெப்சைட் பாருங்கள். இது என்னுடைய வெப்சைட்டு. நான் யாருன்னு பார்க்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் கேட்கணும்னாலும் கேட்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை ஒரு வழி பண்ணணும். ஜோதிடத்தை வேறு யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் சரிங்கிறாரு, அவர் மாட்டேங்கிறாருன்னா அப்போ பொதுவாக என்ன அது வந்தாகணும். தயவுசெய்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. வணக்கம்.